இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஒரு புதிய நாளை எமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நேற்று எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை. இன்று ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் நன்மையை எதிர்பார்த்து நாம் கண்களை திறக்க வேண்டும். வாழ்க்கையில செல்வம், வெற்றி, உயர்வு, வசதி, வாய்ப்பு ஆகியவற்றை நாங்கள் விரும்புவது இயல்புதான். ஆனால் அவற்றையெல்லாம் விட முக்கியமான ஒன்று, அந்த ஆசீர்வாதத்தின் பின்னால் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதுதான் மிகவும் முக்கியமானது. உலகம் தருகின்ற செல்வம் நம்மிடம் பலவற்றை கொண்டு வரலாம். ஆனால் சில நேரங்களில் அதோடு கூட கவலை, பயம், போட்டி, நிம்மதியின்மை, பொறாமை இப்படியான விடயங்களும் எங்களுக்கு பின்னாலேயே வந்து சேரும். ஆனால் ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் விட வேறுபட்டது. அது நம் கண்களில் மட்டும் செல்வத்தை வைப்பதில்லை, நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சி அளிப்பதில்லை, எங்களுடைய கைக்கு வசதி வாய்ப்பை கொடுப்பது கிடையாது. எங்களுடைய உள்ளத்திலும் சமாதானத்தை அது வைக்கிறது. ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் என்றது பணம் மட்டுமல்ல, ஆரோக்கியமான உறவுகள், குடும்பத்தில் அன்பு, மன நிம்மதி, தேவையான நேரத்தில் கிடைக்கிற உதவி, எதிர்பாராத கதவுகள் திறப்பது, கண்ணீருக்கு பிறகு வரும் ஆறுதல், இவையெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம்தான். சில நேரங்களில் நாங்கள் எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறந்து விட்டது கிடையாது. நமக்கு தேவையானதை நமக்கு ஏற்ற நேரத்தில் நமக்கு நன்மையாக இருக்கும் விதத்தில் அவர் உருவாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் விரும்பியதை உடனே பெறாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்பதல்ல, சில தாமதங்களுக்கு பின்னாலும் அவருடைய அன்பான திட்டம் இருக்கலாம். இந்த காலை நாங்கள் ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்வோம். ஆண்டவர் தராததை தேடி ஓடுவதை காட்டிலும் ஆண்டவர் தருவதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான செல்வம். இன்றைக்கு நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய செல்வத்தை மட்டும் நினைத்து நாளை தொடங்காமல் ஆண்டவரின் பிரசன்னத்தோடு நாளை தொடங்குவோம். நாங்கள் முயற்சிகளை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தை, வேலையை, எதிர்காலத்தை, தேவைகளை அவரிடம் அர்ப்பணிப்போம். அப்போது எங்களுடைய மனம் சொல்லும், ஆண்டவரே, எனக்கு செல்வம் மட்டும் வேண்டாம், அந்த செல்வத்தோடு சேர்த்து சமாதானத்தை தாரும். வெற்றி வேண்டாம், அந்த வெற்றியில் உம்மை மறக்காத இருதயத்தை தாரும். என் கைகளில் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, என் உள்ளத்தில் அது சமாதானமும் நிறைந்திருக்கட்டும் என்று இன்று காலை எங்களுடைய நினைவுல வச்சுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையை வளமாக்குவதோடு மட்டுமல்ல, அந்த வளத்தை அனுபவிக்கும் நிம்மதியும் அது தருகிறது. அவரை முதல்ல தேடுவோம். அவர் தரும் அனைத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுவோம். கண்களை மூடி ஆண்டவர் தப்பு கொடுப்போமா? அப்பா, தகப்பனே, இந்த புதிய நாளை நமக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏற்கனவே தந்த ஆசீர்வாதங்களை உணரச் செய்யும். நன்றியுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலாம். நாங்கள் தேடும் செல்வத்தை காட்டிலும் உமது சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் மேலாக தேட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய தொழில் துறையையும், எங்களுடைய எதிர்காலத்தையும், பிள்ளைகளுடைய கல்வியையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு பாதையிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக செய்யும். ஆமேன்.